Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல வேஸ்டா இருக்கக்கூடிய அட்டைப்பெட்டி யூஸ் பண்ணி ஒரு அழகான வால் ஷெல்ஃப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஆன்லைன்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப ட்ரெண்டா இருக்கக்கூடிய ஒண்ணு தான். அத வீட்ல வேஸ்டா இருக்கக்கூடிய அட்டைப்பெட்டி யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேலை கூட கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் இத வந்து என்னோட ரூம்ல டெக்கர் பண்றதுக்காக செஞ்சிருந்தேன். அதை அப்படியே உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் யூஸ் ஆகும், ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ வாங்க அது என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஷெல்ஃப் செய்கிறதுக்கு நமக்கு அட்டைப்பெட்டி வந்து தேவைப்படும். நீங்கள் எந்த அட்டைப்பெட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய அட்டைப்பெட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சில அட்டைப்பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கும்போது வெயிட்டே இருக்காது, ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஏதாவது பொருள் வைக்கும்போது ஷேப்லாம் மாறாமல் அப்படியே வந்து இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைஸில் அட்டைப்பெட்டி இன்றைக்கி வந்து எடுத்து வச்சுருக்கேன். பெருசு, சின்னது, அதை விட சின்னது, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரே சைஸாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே சைஸ் பாக்ஸ் கிடச்சா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நான் இன்றைக்கி சின்னதாக இருக்கக்கூடியதும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதே போல் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஒர்க்கே இருக்காது. உங்களுக்கு வந்து அட்டைப்பெட்டியை கட் பண்ணுற எந்த ஒர்க்குமே இருக்காது. அந்த மாதிரி சிம்பிளாக தான் காமிச்சிருக்கு. எல்லாமே ஒட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்டையை வந்து ஒட்ட தான் போகிறோம் அட்டைப்பெட்டியாக. அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். அட்டைப்பெட்டியில் சைடில் பார்த்தீங்கன்னா அட்டை இந்த மாதிரி 4 பக்கமும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கட் பண்ணாமல் மடித்து வந்து ஒட்டிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கட் பண்ணும் போது அந்த ஷேப் வந்து கண்டிப்பாக மாறும். அங்கே ஏதாவது டேப்பில் வச்சு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே மடித்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த ஃபினிஷிங்கும் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக நான் மடித்து தான் ஒட்டியிருந்தேன். நான் இன்றைக்கி ஒட்டுறதுக்கு க்ளூஹான் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட க்ளூஹான் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிபான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ஒட்டிக்கும், வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக நான் க்ளூஹான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். க்ளூ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து நமக்கு சைடில் போயிடும். ஸோ அந்த அட்டை வந்து நமக்கு விசிபிளாக தெரியாது, முன்னாடி மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அசிங்கமாலாம் இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு பகுதி மட்டும் நான் உங்களுக்கு ஒட்டி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய 4ஐயுமே நம்ம மடித்து வந்து ஒட்ட போகிறோம். இப்போ வந்து ஒட்டிக்கலாம். அதே போல் மடித்து வந்து ஒட்டும் போதும் மடிக்கக்கூடிய இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. ஏன்னா அங்கே வந்து கேப் விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுவே க்ளூ வந்து அங்கே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேயுமே டைட்டாக பிடிச்சிக்கும், கேப் வந்து விழாது. இப்போ பாருங்கள், 4 பகுதியுமே நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸுக்கும் நம்ம வந்து மடித்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் சென்டராக இருக்கக்கூடிய பகுதியில் 2 அட்டை வந்து ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக ஒரு அட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சென்டர் பகுதிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை க்ளூ யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒட்டிக்கலாம். இதை வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த 2 அட்டை ஜாயிண்ட்டாக இருக்கக்கூடியது ஓகே அப்படின்னு நீங்கள் விட்டுறலாம். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது அட்டையை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து ஒட்டி முடிச்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அட்டைப்பெட்டி எல்லாத்துக்கும் இதே மாதிரி செஞ்சு முடிச்சாச்சு. சைடில் ஒட்டிட்டு சென்டராக இருக்கக்கூடிய பகுதிக்கு அட்டை வந்து கட் பண்ணி ஒட்டி முடிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எத்தனை அட்டை பாக்ஸ் வந்து எடுக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் 4 தான் செய்யணும்னு கிடையாது, 5, 6 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி அக்லரிக் கலரில் பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக பிளாக் கலர் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா பிளாக்காக இருந்தால் எல்லா வால்க்கும் செட் ஆகும். அதே டைமிங்கில் உள்ளே வைக்கக்கூடிய பொருள் வந்து நல்லா விசிபிளாக தெரியும், லுக் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை உங்கள் வாலுக்கு தகுந்த மாதிரி கலர் மேட்ச் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அதிகமாகலாம் தேவைப்படாது. இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி அக்லரிக் கலர் கிடையாது அப்படின்னா ஆயில் பெயிண்டில் வந்து 18 ரூபா பாட்டில் வரும். நம்ம கோலெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டில், அது ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த சின்ன பாட்டில் வாங்கி கூட நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன பாட்டில் வாங்கினாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆயில் பெயிண்ட் அப்படின்னும் போது நம்ம இழுத்து அடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். அக்லரிக் கலர் அப்படின்னும் போது கொஞ்சம் அதிகமாக செலவாகும், ஆயில் பெயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும்.
இன்கேஸ் உங்களுக்கு அக்லரி கலர் கிடைக்கல இல்லை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆயில் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. மேலே கீழே சைடில் எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி எந்த இடமும் விடாமல் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். பின்னாடி பகுதியை வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஆணி அடித்து தான் மாட்ட போகிறேன். டபுள் டேப் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா டபுள் டேப் வந்து அந்தளவுக்கு வெயிட் வந்து தாங்காது. ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல மாட்டி வைக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் வந்து ஆணி அடித்து மாட்டியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் ரெண்டட் வீட்டில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஆணி அடிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா ஷாப்பில், அதாவது ஆன்லைன்லாம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஹூக்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். ஆணி யூஸ் பண்ணி இல்லை கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு அட்டைப்பெட்டிக்கு நம்ம 2 ஆணி வந்து அடித்து மாட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பொசிஷனும் கரெக்டாக இருக்கும், வெயிட்டும் தாங்கும். ஆணியில் இந்த மாதிரி நீங்கள் திருகும் போது உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுவும் இல்லைன்னா கத்தியில் வந்து நீங்கள் திருகும் போது உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி கேப் விட்டு 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. வாலில் எந்த இடத்துல நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஆணி அடித்து மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. அதே பொசிஷனில் ஆணி அடித்து அப்படியே வந்து மாட்டிக்கலாம். இதை விட மெலிசாக இருக்கக்கூடிய ஆணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அன்றைக்கின்னு பார்த்து என்கிட்ட இது தான் இருந்துச்சு. ஸோ நான் இதையே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், 2 ஆணி அடித்தாச்சு. கேப் வந்து நம்ம அதாவது ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஆணியில் வந்து உள்ளே போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் இது கீழே விழாது. வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருள் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பயமே தேவை கிடையாது. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி, அதாவது மார்க் பண்ணி ஆணி அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஆணி அடித்து மாட்டியாச்சு. கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மாட்டி வச்சுருக்கேன். மேலேயும் கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்கள். ஃப்யூச்சரில் ஏதாவது டெக்கர் பீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இன்னொரு அட்டைப்பெட்டி கூட இதே மாதிரி செஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக மேலே கொஞ்சம் இடம் விட்டு நான் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் உங்ககிட்ட என்னென்ன டெக்கர் பீஸ் இருக்கோ அது எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கக்கூடிய இதை வச்சு டெக்கர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபைனல் லுக் இது தான். நம்ம மாட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்கர் பீஸில் இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா புத்தா சிலை என்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டெக்கர் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே போல் மேலே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அது வந்து தண்ணியில் கிடையாது, உள்ள மணல் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வெயிட் வைக்கும்போது கண்டிப்பாக தாங்கும். நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா எப்போவும் அங்கே தான் இருக்க போது. மணி பிளான்ட் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஒரு நல்ல ஃபீல் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அது வந்து பெரிய அளவில் வெளியே இருந்ததை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். உங்ககிட்ட என்னென்ன டெக்கர் பீஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இதில் வச்சு அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வெயிட் வந்து தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆணி அடித்து மாட்டி இருக்கிறதால கண்டிப்பாக வெயிட் தாங்கும். நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். நான் மணி பிளான்ட்டில் வந்து ஃபேர் லைட் போட்டிருக்கேன். அதே மாதிரி புத்தா சிலை கிட்ட 2 கேண்டில் வச்சுருக்கேன். அதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஆன் பண்ணி விடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து உட்காந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேரி லைட்டும் கேண்டில் மட்டும் ஆன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து செஞ்சுக்கலாம். அதே போல் என்னோடய அட்டைப்பெட்டியில் பின்னாடி இருக்கக்கூடிய சைட் பார்த்திங்கன்னா டேப் ஒட்டி செக்யூராக இருந்துச்சு. அதனால நான் உங்களுக்கு டேப் ஒட்டி காட்டல. இன்கேஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய இதில் லூஸாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு டேப் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணி மாட்டிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.